வெல்கம் டு கோலிஸோட சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மீன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அது தேங்காய் சேர்க்காமல் இப்படி மீன் கறி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. சட்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கு எண்ணெய் சூடானோன்னா வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் காஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயமே சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்த உடனே தக்காளி 3 தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த பின்னாடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளி வெந்துடும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கின உடனே இப்போ ரெட் சில்லி, அதாவது காஷ்மீர் சில்லி பவுடர் நம்ம 1 ஸ்பூன் போட்டுடலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த ரெட் சில்லி பவுடரோட இப்போ குழம்பு மிளகாய் பவுடர் 2 ஸ்பூன், சாதா மிளகாய் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் புளி கரைசல், அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தான் மீன் குழம்புல கொதி வருது. நம்ம கொதி வரும்போது கொதித்த உடனே நம்ம மீனை தட்டிடலாம். மீன் சாலை மீன் தாங்க இது. அப்படியே சேர்த்து மீன் சேர்த்தாச்சு. சைடாக மெதுவாக உடையாமல் கிண்டி விட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். அவ்வளோதான். நல்ல குழம்பு வெந்தாச்சு. மீனும் நல்லா வந்துடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் தேங்காய் சேர்க்காம மீன் குழம்பு எப்படின்னு செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி மசாலா மட்டுமே சேர்த்து மீன் குழம்பு செய்து பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சமையலில் சந்திக்கலாம்.